ப்ளவுஸை கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணும்போது இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேக் பார்ட் இந்த மாதிரி உள்பக்கம் பார்த்து வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அளவு ப்ளவுஸை நாலாக ஃபோல்டு பண்ணி பேக் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த ஃபோல்டு பண்ணியிருக்க நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தும் அளவு ப்ளவுஸோட கிளாத்தும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸோட சைடு வந்து எந்த இடத்துல முடியுதோ அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் அப்படியே எடுத்துட்டு உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ட்ரேஸ் இருக்கு இல்லையா அதை அந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இப்போ ரெண்டு சைடுமே நமக்கு அந்த ட்ரேஸ் கிடச்சிரும் இல்லையா. இப்போ இந்த சைடு கிடச்ச ட்ரேஸை அந்த மாதிரி நல்லா டார்க்காக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் ஹூக் பட்டி வந்து உள் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸோட ஹூக் பட்டியையும் ஈவனாக வச்சுட்டு அது எந்த இடத்துல முடியுதோ அந்த பட்டியோட எண்டுலேருந்து பட்டி வந்து மேலே இருக்கிற வரையும் ஜாயின் பண்ணியிருக்க வரையும் அளவுகளை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள ஹார்ம் ஹோலோட அளவை நம்மளோட ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து ஹெமிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை வந்து மடக்கி விட்டுட்டு அந்த 1 இன்ச்சிலேருந்து அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவோட அளவை அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேம் அதே தான் நம்ம வி கொக்கி சைடு இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணணும். நம்மளோட அளவு ப்ளவுஸை வச்சு ஆம்கோலோடைய அளவு, கீழே பட்டியோட அளவு, ஸ்லீவோட அளவு, இந்த 3 அளவை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ண இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்து அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாத்தை மடித்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் ஸ்லீவோட அளவை மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அளவு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால் மறுபடியும் எண்டில் தையல் போடும்போது ஸ்லீவோட அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ சேம் அதே தான் நம்ம அந்த சைடும் அப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு 1 இன்ச்சுக்கு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஹெமிங் பண்ணுறதுக்கு உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஸ்லீவோட அளவை எண்டில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 தையல் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். கீழே வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும்.